بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا قيما لينذر بأسا شديدا من لدنه ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا حسنا ماكثين فيه أبدا وينذر الذين قالوا اتخذ الله ولدا. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال القرآن المجيد: بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما ننقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج. وقال رسول الله صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ومن تبعه بإحسان إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்புக்குரிய ஜும்மாவினுடைய முதல் குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கணியத்துக்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவருடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அடிபணிந்து வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்காக தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் அருள் பெற்ற இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகவும் இந்த மக்களுக்கு இறை மார்க்கத்தை இறைவன் வழிகாட்டுகின்றார். ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்களாக, சிறப்புக்குரியவர்களாக, நாளை மறுமையில் தயாரிக்கப்பட்டிருக்கிற அந்த சுவர்க்க சோலையில் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வழங்கியிருக்கின்றார்.
அதைதான் திருமறை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கின்றது. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பல உபதேசங்களை நமக்கு வழிகாட்டுகின்றான். இன்றைய தினம் சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய அந்த சூராவினுடைய சிறப்பை பற்றியும் அதே போன்று அந்த குகைவாசிகளுடைய இளைஞர்களுடைய வரலாறுகளில் நமக்கு சில படிப்பினைகளையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக உபதேசம் செய்கின்றார். அவைகளை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன் எவ்வளவு ஒரு உயர்வு மிக்கது, சிறப்பு மிக்கது என்பதை திருமறை குர்ஆனாகிய சூரத்துல் ஃபுர்கான் 25வது சூராவினுடைய துவக்கத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். தபாரக்கல்லதி நஸ்ஸலல் குர்ஆன அலா அப்திஹி லியகூன லில் ஆலமீன நதீரா. இந்த அடியார் மீது நாம் இந்த இறைவேதத்தை இறக்கியிருக்கின்றோம். அப்படிப்பட்ட அல்லாஹ் தஆலாவிற்கு எல்லா புகழும். அவன் பாக்கிய பெற்றவன். லியகூன லில் ஆலமீன நதீரா, உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் எச்சரிக்கை செய்வதற்காக, எல்லா மக்களுக்கும் நன்மையை எடுத்து சொல்வதற்காக, எல்லா மக்களுக்கும் பாவமான காரியங்களை விட்டு எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் இந்த திருமறை குர்ஆனை அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருள் இருக்கின்றான் என்று ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறார். உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் நன்மையை சொல்ல வேண்டும், அவர்களை பாவத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும், தீமையிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருமறை குர்ஆன் அருள் பெற்றிருக்கிறது. எனவே இந்த திருமறை குர்ஆனில் பல உபதேசங்கள், பல நபிமார்களுடைய வரலாறு, பல மனிதர்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றார். குறிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து யூசுஃபிலே 12வது சூராவிலே 111வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். லக்கத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். இதில் பல வரலாறுகள் சொல்லப்படுகின்றன, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு படிப்பினை இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு வரலாறை சொல்கிறான் என்று சொன்னால் இது எவ்வளவு உயர்வு மிக்கதாக இருக்கிறது, சிறப்புகள் இருக்கிறது, அதில் நாம் எந்த அளவிற்கு கவனங்கள் செலுத்த வேண்டும், அதில் நாம் எவ்வளவு படிப்பினைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும், எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வரலாறுகளை சுட்டி காட்டுகிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு அந்த வரலாறுகளிலே சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு பல படிப்பினை இருக்கிறது என்று ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் கஹ்ஃப் என்ற உடனே இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் பல மக்களுடைய சிந்தனையில் வரக்கூடியதை பார்க்கிறோம். ஜும்மா தினத்தில் இது ஓத வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை அல்லாஹ் தஆலா உருவாக்குகிறான். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா உலக மக்கள் மத்தியில் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மாற்றமாக ஒன்றை ஓதிக்கொண்டிருந்தாலும் மக்கள் மத்தியில் உண்மையான செய்தி எது? சூரத்துல் கஹ்ஃப் ஜும்மா தினத்தில் ஓதப்பட வேண்டிய சூரா. அதற்கு சிறப்பு இருக்கிறது என்பதை மக்கள், சிறுவர்கள் பெரியவர்கள் வரை ஒவ்வொரு துறைகளின் முறையிலுமே அதை விளம்பரப்படுத்தப்பட்டு மக்களுடைய மனதில் பதிந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். காரணம், அதனுடைய சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அபீ ஸயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், மன் கரஹ சூரத்துல் கஹ்ஃபி ஃபி யௌமில் ஜும்அத்தி அதாக லஹு மினன் நூரி மா பைனல் ஜும்அத்தைனி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர் ஒருவர் வெள்ளிக்கிழமையிலே ஜும்மா தினத்திலே சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகிறார்கள், 18வது சூரா, யார் இந்த சூராவை ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு அடுத்த ஜும்மா வரை, 2 இடைப்பட்ட ஜும்மா வரை அவர்களுக்கு ஒளிமயமாக இருக்கும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த சூரா ஓதுவதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பிரகாசமாக ஆக்குவான், ஒளிமயமாக ஆக்குவான், உங்களுக்கு ஏற்படுகிற சிரமத்திலிருந்து விடுவித்திருப்பான், உங்களுக்கு கொண்டு வருவான். மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது. எனவே குர்ஆனுடைய ஒவ்வொரு சூறாக்களும் சிறப்பு வாய்ந்ததாக இருந்தாலும் சில சூறாக்களை பிரத்யேகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புப்படுத்தி கூறியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எதை சிறப்புப்படுத்தினாரோ அதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும். அதன் மூலமாக முழுமையான நன்மைகளை நாம் அடைந்து கொள்கின்றோம். ஏனென்றால் திருமறை குர்ஆனுடைய சிறப்பை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு ஹரஃபை ஓதும் பொழுது 10 நன்மை என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் திருமறை குர்ஆனில் இருந்து அலிஃப் லாம் மீம் என்றால் நமக்கு 30 நன்மை கிடைக்கிறது என்பதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களுடைய மனதிலே பதிய வேண்டும். வெள்ளிக்கிழமையா நாம் எப்படியும் சூரத்துல் கஹ்ஃபை ஓதிவிட வேண்டும். நமக்கு அடுத்த வாரம் வரை அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு பிரகாசத்தை
கொடுப்பான் என்ற சிந்தனை உலகம் முழுவதும் ஊட்டப்பட வேண்டும். ஒவ்வொரு மூமின்களும் தங்களுடைய இல்லங்களில் இறை இல்லங்களில் எல்லாம் ஓதக்கூடிய நல்ல பண்புள்ளவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். மற்றொரு அறிவிப்பிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹஃபித மின் அவ்வல் சூரத் மின் கஃப் 10 ஆயாத் வ ஹுஸின மின் அத்-தஜ்ஜால், எவரொருவர் சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் வசனத்திலிருந்து 10 வசனங்களை மனப்பாடம் செய்து கொள்கிறாரோ அவருக்கு தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவார். மிகப்பெரிய ஒரு சோதனை காலம் தான் தஜ்ஜாலுடைய காலம். அப்படிப்பட்ட காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு பக்தியினுடைய தொழுகை அத்தியாயத்திலே நாம் தஜ்ஜாலிடமிருந்து அல்லாஹ் இன்னி அவுதுபிக்க மின் மஸீஹி தஜ்ஜால் என்ற பாதுகாப்பு தெரிகிறமே, அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு திருமறை குர்ஆனுடைய வசனத்துமாகிய இந்த சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்களை நாம் மனப்பாடம் செய்து கொண்டால் மிகப்பெரிய சோதனையிலிருந்து, குறிப்பாக தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவோம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். சொன்ன அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனுடைய முதல் 10 வசனங்களை நாம் இயன்ற அளவிற்கு மரணம் செய்யக்கூடிய மக்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு பல விஷயங்களை சொல்லும் பொழுது அவருடைய நன்மையை நோக்கி நாம் விரையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று மற்றொரு அறிவிப்பிலே அது எவ்வளவு பெரிய ஒரு நன்மை தரக்கூடிய என்பதை பாருங்கள். உஸைத் பின் ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வகான யக்ரவு சூரத்துல் கஹஃப், சூரத்துல் கஹஃபை ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டுக்கு முன்பாக ஃபரசுன் மர்பூதுன் பிஷந்தைனி, அவர்களுடைய வீட்டுக்கு முன்பாக ஒட்டகம் கட்டப்பட்டிருந்தது. திடீரென மேலிருந்து மிகப்பெரிய ஒரு பிரகாசம் வருகிறது. அந்த ஒட்டகம் தன்கீழ் ஒரு தல்தறி அந்த ஒட்டகம் மிரள ஆரம்பிக்கிறது, கத்த ஆரம்பிக்கிறது. உடனே அவர்கள் ஓதுவதை நிறுத்தி விடுகின்றார்கள். பிறகு ஓதுகின்றார்கள். பிறகு அதே போல நடைபெறுகிறது. பிறகு அந்த தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே காலையிலே வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இப்படி நான் ஓதிக் கொண்டிருந்தேன், என்னுடைய ஒட்டகம் மிரண்டது, கத்தியது, என்னை நோக்கி ஒரு ஒலி வந்து கொண்டிருந்தது. யா ரசூலல்லாஹ், இது என்ன செய்தி என்று கேட்கிறார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபதாலிக தன்ஸீலு ஸகீனத்து பில் குர்ஆனி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஓதக்கூடிய அந்த சூராவினுடைய மகத்துவத்தை உணர்த்துவதற்காக வானவர்களை மிக மனதில் அமைதி ஏற்படுத்தக்கூடிய வானவர்கள் உங்களுக்கு இறக்கிக் கொண்டிருந்தார்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள் சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த போன்ற திருமறை குர்ஆனுடைய வசனங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சிறப்பித்து கூறிய இந்த ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தும் பொழுது ஜும்மா தினத்தில் குறிப்பாக சூரத்துல் கஹ்ஃபை நாம் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் கஹ்ஃப் என்று பெயர் வைக்கப்பட்டதனுடைய நோக்கம், அதிலே புகைவாசிகளை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறார். பல விஷயங்களை கூறினாலும் சூரத் ஆரம்பத்தினுடைய துவக்கத்தில் புகைவாசிகளை பற்றி அல்லாஹ் தஆலா நினைவூட்டுவதன் காரணமாகத்தான் சூரத்துல் கஹ்ஃப் என்று அதிலே பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அந்த சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனை ஆரம்பிக்கும் பொழுது இந்த திருமறை குர்ஆன் எவ்வளவு உண்மையானது என்பதை உணர்த்தி காட்டுகிறான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹி கிதாப வ லம் யஜ்அல் லஹு இவஜா கையிமன் லியுன்திர பஅஸன் ஷதீதன் மின் லதுன்ஹு வ யுபஷ்ஷிருல் முஃமினீன அல்லதீன யஅமலூன ஸாலிஹாத் அன்ன லஹும் அஜ்ரன் ஹஸனா மாகிதீன ஃபீஹி அபதா. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹி கிதாப், இந்த அடியார் மீது இறக்கி வைத்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். இந்த இறைவேதம் இருக்கிறதே கையிமல்லா இவஜலஹு, இதில் எந்த விதமான கோணலும் கிடையாது, எந்த முரண்பாடும் கிடையாது. கையிமன், இது உறுதியானது. லியுன்திர, ஏன் அல்லாஹ் தஆலா அனுப்பினார்? நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மக்களுக்கு நன்மாராயம் கூறுவதற்காகவும் பாவமான காரியங்களை விட்டு எச்சரிக்கை செய்வதற்காகவும் தான் இந்த திருமறை குர்ஆனை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கிறான். இதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உண்மையானது, சரியானது, தெளிவானது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே துவக்கத்திலே சொல்லி காட்டுகிறான். ஏன் இந்த சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் புகைவாசிகளை நினைவூட்டுகிறான் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர் என்பதை மக்களுக்கு போதிக்கின்ற பொழுது மக்காவில் உள்ளவர்கள் நபியினுடைய தீன் வளர்ச்சியின் காரணமாக அந்த நபியை பொய்ப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அந்த நபியை பொய்யர் என்று அறிவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்காவிலிருந்து மதீனாவிற்கு 2 மனிதர்கள் இன்று குறைஷிகள் சென்று அங்கே உள்ள யூத அறிஞர்களிடத்தில் ஆலோசனை செய்கிறார். என்ன ஆலோசனை? இந்த நபி முகமது அவர்கள் சொல்லுகின்ற தூதர் என்று சொல்கிறாரே, அவரை பொய்ப்படுத்தப்பட வேண்டும், அவரை பொய்யர் என்று அறிவிக்க வேண்டும். அதற்கென்ன ஆலோசனை செய்வதற்கு அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க? யூத அறிஞர்களிடம் போய் ஆலோசனை கேட்கிறாங்க.
அப்ப அவர்கள் அங்கே சொல்லிக் கொடுக்கிறார்கள், நீங்கள் முகமது இடத்திலே 3 கேள்விகளை கேளுங்கள். அந்த கேள்விக்கு அவர்கள் முறையான பதிலை சொல்லிவிட்டால் உண்மையான தூதர், அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் அதை பற்றி புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அப்படியான ஒரு கேள்வியை தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மதீனாவிலிருந்து திரும்ப வந்து மக்காவுல அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் உண்மையான தூதராக இருந்தால் இந்த 3 கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்கும் பொழுதுதான் அவர்கள் முதலாவது கேள்வியாக ரூஹை பற்றி கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா ரூஹை பற்றி, அதனுடைய ஆத்மா அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ் தான் மிக அறிந்தவன் என்று சொல்கிறார்கள். இரண்டாவது கேள்வி அஸ்ஹாபுல் கஹ், குகைவாசிகளை பற்றி கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அந்த நடந்த சம்பவத்தை திருமறை குர்ஆனிலே அவர்கள் மூலமாக சுட்டி காட்டுகின்றான். ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அம் ஹஸிப்த அன்ன அஸ்ஹாபுல் கஹ்ஃபி வ ரகீம் கானு மின் ஆயாத்தினா அஜபா. நபியே, அஸ்ஹாபுல் கஹ்ஃபை பற்றியும் இன்னும் ஏற்றுடையவர்கள் சாஸ்திரத்தை உடையவர்களை பற்றியும் நீங்கள் நம்முடைய அத்தாட்சிகளில் மிக ஆச்சரியத்திற்குரியவர்கள் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? இந்த கஹ்ஃவாசிகளை பற்றி அல்லாஹ் இவ்வளவு ஆச்சரியத்தோடு சொல்கிறானே என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து கேட்கிறான். அவர்கள் குகைவாசிகள், அஸ்ஹாப் வ ரகீம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொன்று, அவர்களுக்கு அன்றைய காலத்திலே சுருளை சுருட்டி வைத்திருப்பார்கள். அன்றைய காலத்துடைய செய்திகளை அவர்கள் ஓலைகளிலும் தோல்களிலும் பதிய வைத்திருப்பார்கள். அது அவர்களிடத்தில் இருந்தது. அதனால் அவர்கள் ரகீம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படிப்பட்ட குகைவாசிகளை பற்றி கேட்கிறீர்களே, அவர்கள் நம்முடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். மேலும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நஹ்னு நகுஸ் அலைக நபாஹும் ஃபில் ஹக்கி இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பி ரப்பிஹிம் வ ஸித்னாஹும் ஹுதா வ ரபத்னா அலா குலூபிஹிம் இத் காமு வ காலு ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த். அவர்களை பற்றி அல்லாஹ் நினைவூட்டுகின்றான். என்னவென்று சொன்னால், நஹ்னு நகுஸ் அலைக நபாஹும் ஃபில் ஹக்கி, நாம் நபியே உமக்கு இந்த குகைவாசிகளுடைய உண்மையான வரலாறை நாம் உமக்கு கூறுகின்றோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவர்கள் யார்? இன்னும் பித்தியத்தும், அவர்கள் இளைஞர்கள் என அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அவர்கள் இளமை பருவம், இளமை வாய்ந்தவர்கள், இளைஞர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்ப இளமை பருவம் இஸ்லாத்தில் எவ்வளவு ஒரு முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது, எவ்வளவு பெரிய அர்ப்பணத்தை அவர்கள் செய்தார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட அவருடைய ஈமான் இருந்தது. ஏனென்றால் இளமை காலத்தை பற்றி அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஸூலு கதம அப்தி ஹத்தா யஸ்அல உம்ரி, உங்களுடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். வ அன் ஷபாபிஹி, உங்களுடைய இளமை பருவத்தை நீங்கள் எப்படி கழித்தீர்கள் என்று அல்லாஹ் மறுமையில் கேட்பான். அதனால தான் அந்த இளமை பருவத்தை நீங்கள் இபாதத்தில் கழிக்க வேண்டும், இறை நம்பிக்கையிலே இருக்க வேண்டும் என்பதனால் அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகைவாசிகள் இளைஞர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று ரப்பல் ஆலமீன் சுட்டி காட்டுகிறார். நீங்கள் இளமை பருவத்தில் செய்கின்ற இபாதத் அல்லாஹ்விடத்திலே மிக உயர்வுமிக்கதாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளில் நிழல் கிடைக்காத அந்த நாளில் 7 நபர்களில் ஒரு நபர் யார்? வஷாபுன் நஷஅ ஃபி இபாதத்தில்லாஹ், இளமை பருவத்தில் யார் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ, இளமையான காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் உறுதியாக இருந்தார்களோ, அவர்களுக்கு நாளை மறுமை நாளில் அரிசியுடைய நிழல் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு மக்கள்ல பார்க்கிறோம், வயதான காலத்தில் நமக்கு பள்ளிவாசலுக்கு எதிரே கிடக்கிறார்கள். இது அவர்களுக்கு எந்த வேலையும் இல்லாததினால் பள்ளிவாசலோடு கிடக்கிறார்கள். அவருடைய மறுமை, அவருடைய இளமை காலம் என்ன, தனக்கு சம்பாதிக்கக்கூடிய காலங்களில் என்ன அல்லாஹ்வை நினைத்தார்களா, அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டினார்களா, அல்லாஹ் அந்த இளமைக்கு எவ்வளவு உயர்வை கொடுக்கிறான், அரிசியினுடைய நிழல் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இன்றைக்கு எல்லா வேலையும் முடிஞ்சு போன பிறகு வேற வழி இல்லாதனால இறையத்தில் கடக்கிறார்கள் சொன்னால் அதற்கான நன்மை கிடைக்கும். ஆனால் அல்லாஹ் இளமை பருவத்திற்கு ஒரு அந்தஸ்தை உயர்வையும் கொடுத்து குர்ஆனிலே ஒரு வரலாறை சுட்டி காட்டுகிறானே, அது எவ்வளவு ஒரு முக்கியம் வாய்ந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, இளமை காலம் என்பது அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கிறது. அந்த இளமை காலத்தில் நாம் அல்லாஹ்விற்கு விருப்பமான காரியங்களை செய்ய வேண்டும், இறை மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், தொழுகையாளிகளாக நடைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்வில் இறை பருவத்தை இறை ஓப்போடு நடத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, இன்னும் பித்தியத்துன், அவர்கள் இளைஞர்கள், ஆமனு பி ரப்பிஹிம், அவர்களை பற்றி அல்லாஹ் அவர்களுக்கு சாட்சி சொல்கிறான். அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ஒரு இளைஞர்களை நம்பிக்கை கொண்டிருக்கிறார் என்று சாட்சியம் கூறுகிறார் என்று சொன்னால்
அந்த இளைஞர்கள் எவ்வளவு ஈமான்தாரிகளாக இருப்பார்கள், எவ்வளவு முக்கியம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள், எப்படிப்பட்ட நெருக்கடியான காலகட்டத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறார். ஆமனு பிரப்பிஹிம், அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டால் அதற்கு கட்டுப்படுவார்கள். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே அவர்கள் வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வஸித்னாஹும் ஹுதா, நாம் அவர்களுக்கு நேர்வழியை அதிகப்படுத்தினோம் என்று சொன்னார். எவர் ஒருவர் அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டக்கூடியவராக இருப்பார் என்று சொன்னால் அவர்களுக்கு ஈமானை நாம் அதிகப்படுத்துவோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். எனவே அந்த இளைஞர்களுக்கு அவர்கள் அல்லாஹ்வின் மீது கொண்ட நம்பிக்கை உறுதியாக இருந்ததினால், அல்லாஹ்வுக்கு முழுமையாக அவர் கட்டுப்பட்டதினால், இறை நம்பிக்கையிலிருந்து மாற்றமில்லாம அந்த இளைஞர்கள் இருந்ததினால் நேர்வழி அவர்களுக்கு நாம் அதிகப்படுத்தினோம். அதோடு மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்றான் வரபத்னாலா குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளத்திலே ஈமானை நாம் வலுப்படுத்தினோம். எந்த ஒரு இளைஞர் பருவத்தில் நாம் அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்களாக, தொழுகையாளிகளாக, நாம் திருமறை குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்யறான்? வரபத்னாலா குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளத்தை நாம் வலுப்படுத்தினோம். எதற்காக? இது காமு, அவர்கள் எழுந்து நின்றார்கள் அந்த அரசருக்கு முன்னால். ஆளு சொன்னார்கள், ரப்புனா ரப்பு சமாவாத்தி வல்லர் லன் நதுஉ மின் தூனிஹி இலாஹன் லகத் குல்னா இதன் ஷபதா. அவர்கள் என்ன கூறி, எப்படிப்பட்ட ஒரு அரசருக்கு முன்னால் அல்லாஹ்வை தவிர உலகத்தில் இருக்கிற கல்லும் மண்ணும் தான் இறைவன் என்று பறைசாற்றிக் கொண்டிருந்தார்கள், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற அந்த அரசர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சபையில் அந்த இளைஞர்கள் எழுந்து நின்று சொன்னார்கள், ரப்புனா ரப்பு சமாவாத்தி வல்லர், எங்களுடைய இறைவன் யார் தெரியுமா? இந்த வானம் பூமியை படைத்த இறைவன் இருக்கிறானே, அவன்தான் எங்கள் இறைவன். நீங்கள் இறைவனாக முடியாது, இந்த கல்லோ மண்ணோ இறைவனாக ஆக முடியாது. ரப்பு சமாவாத்தி வல்லர், இந்த வானத்திற்கும் பூமிக்கும் அதிபதியாகிய அல்லாஹ் தான் எங்களுடைய இறைவன். லன் நதுஉ மின் தூனிஹி இலாஹன், அவனை விட்டுவிட்டு வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம், அவனை விட்டுவிட்டு வேறு யாரிடத்திலும் பிரார்த்தனை செய்ய மாட்டோம் என்று அந்த அரசருடைய மன்னரையிலே எழுந்து நின்று இறைவனை உயர்த்தினார்கள். இறை கலைமாமி உயர்த்தி நின்றார்கள். தனக்கு எவ்வளவு பெரிய சிரமங்கள் ஏற்பட்டாலும் அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் பாதுகாப்பான் என்ற ஆழமான நம்பிக்கை அந்த இளைஞர்களிடத்தில் இருந்தது என்பதை தான் அல்லாஹ் சுட்டி காட்டுகிறார். அன்பிற்குரியவர்களே, எவ்வளவு ஒரு உயர்வான படிப்பினை! இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ் ஒருவனை மட்டும் தான் வணங்க வேண்டும், அவருடைய தொழுகையை முறையாக நிலைநாட்டிக் கொண்டு இருக்க வேண்டுமே. அந்த இளைஞர்கள் அரசருக்கு முன்னால் படைத்த அல்லாஹ்வை பற்றி சொல்கிறார்கள். இது லக்கது குல்னா இதன் ஷததா, நாங்கள் இது அல்லாத வேறு ஒரு விஷயத்தை, அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்குவோம் என்று சொல்லிவிட்டால் மிக பெரிய அநியாயக்காரர்களாக, வரம்பு மீறியவர்களாக நாம் ஆகிவிடுவோம் என்று அவர்கள் எடுத்து சொன்னதை அல்லாஹ் நினைவூட்டுகின்றார். அப்ப அந்த புகைவாசிகள் எதற்காக அந்த மக்களிடத்தில் சொன்னார்கள்? அந்த அரசனிடத்திலே எங்களை படைத்த இறைவன் இருக்கிறான், இந்த வான பூமியை படைத்திருக்கிறான், அவன் தான் எங்களுடைய இறைவன், அவனை தவிர யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம். ஆவுலாயி கௌமனத்தகது மின் தூனி ஆலியத்தன் லௌலா யஅதூன அலைஹிம் பையினத்தின், அவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்களே, அதற்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் அவர்கள் கொண்டு வரவில்லை என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் அவர்களுடைய இந்த கொடூரமான செயல் இது அவர்களுக்கு மக்களிடத்தில் மிக பிரபலமானது. அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று இந்த இளைஞர்கள் சொல்கின்றார்கள். எனவே இவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், இவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவர்கள் அவர்களுடைய வணங்கிக் கொண்டிருந்தவற்றை கொண்டு விலகிக் கொள்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவோம் என்று சொல்கிறார்கள். அவர்களுடைய சகோதரர்கள் சொன்னார்கள், நாம் ஒதுங்குறமாக ஒரு குகையின் அடைக்கலம் பெற்றுவிட்டால் அல்லாஹ் நமக்கு விசாலத்தை கொடுப்பான், உதவி செய்வான் என்று அவர்கள் பேசிக்கொண்ட அடிப்படையில் தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக, நம்முடைய ஈமான் நம்மை விட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக, நாம் மரணிக்கின்ற வரை படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும், இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவைகளை விட்டு அந்த குகையின்பால் அவர்கள் திரும்பினார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறார். அவர்கள் திருமறை அல்லாஹ் தஆலா அவர்கள் அந்த குகையின் மீது அவர் பிச்சேற்றில் காலத்தில்
فقالوا ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. அந்த குகையின் பக்கம் அவர்கள் செல்லும் பொழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். காரணம் அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அதனால் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்றாங்க. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா, யா அல்லாஹ் உன்னிடமிருந்து எங்களுக்கு நீ கிருபை செய்ய அல்லாஹ், வஹைஇ லனா மின் அம்ரினா ரஷதா. இந்த காரியத்திற்கு எங்களுக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனையிலிருந்து எல்லாவற்றையும் மிக எளிமையாக ஆக்கி வைப்பாயாக என்று பிரார்த்தனை செய்த நிலையில் அந்த குகைக்குள் அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். அவர்களுடைய பிரார்த்தனையை இறைவன் அங்கீகரித்துக் கொள்கிறார். ஏனென்றால் அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள், நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் உதவி செய்வான். இந்த ஈமான் இந்த இளைஞர்கள்ட்ட இருக்குதா? யோசிச்சு பாருங்க. இளமையை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். நமக்கு எவ்வளவு நெருக்கடி பிரச்சனைகள் வந்தாலும் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும், தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும், இறை கடமைகளை நிலைநாட்டக்கூடியவராக இருக்க வேண்டும். நம்முடைய இளமை பருவத்தை எவ்வாறு அந்த குகைவாசிகள் இறைவனை வணங்குவதில் உறுதியாக இருந்து எவ்வளவு பெரிய சிரமங்கள் ஏற்பட்டு தன்னுடைய வணக்கத்தில் இறைவனுக்கு மாற்றமாக இணை வைப்பை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த குகைக்கு சென்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ் எங்களுக்கு நீ கிருபை செய்யலையா அல்லாஹ், எங்களுடைய காரியத்தை லேசாக்க வைக்கிறாயா என்று அவர்கள் கேட்ட பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபதரப்னா அலைஹிம் ஃபில் அன், அவர்களுக்கு நாம் என்ன செய்தோம்? அவர்களை அந்த குகையிலேயே பல ஆண்டு காலங்கள் உறங்க வைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அந்த குகையில் அவர்கள் பல நூறு ஆண்டு காலங்கள் அவர்களை நாம் உறங்க வைத்தோம் என்று ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். என்று சொன்னால் ஒரு நபி அவர்கள் அதிலே உறங்கி இருக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு சிறப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொன்னார், வ தஹஸபுஹும் ஐகாலன் வ ஹும் ருகூன் வ நகல்லிபுஹும் தாத்தில் யமீன் வ தாத்தில் ஷிமால். அவர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அவர்கள் விழித்துக் கொண்டிருப்பதை போல தெரியும், ஆனால் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு நிலைமை அல்லாஹ் உருவாக்குறாங்க. முன்னூறு ஆண்டு காலங்கள் அங்கே அவர்களை அல்லாஹ் தஆலா உறங்க வைக்கிறார். அது எவ்வளவு காலம் என்பதை மிக அதிகமாக அல்லாஹ்வை அறிந்தவரை சொல்லி காட்டுகிறார். அந்த இளைஞர்கள் அந்த உள்ளே நுழைந்த பிறகு 300 ஆண்டுகளுக்கு மேலாக அல்லாஹ் அங்கே உறங்க வைக்கிறார். ஆனால் அவர்களுடைய உடலில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தப்படவில்லை. அவர்களுடைய மீது சூரிய ஒளி படாமல் அல்லாஹ் வலது பக்கம் இடது பக்கம் அவர்களை திருப்பி திருப்பி போடுகிறான். எல்லா சூரத்தில் காப்பி நீங்க படிச்சீங்கன்னா அதில் அல்லாஹ் தஆலா அவ்வளவு தெளிவாக சொல்லி காட்டுகிறார். 300 ஆண்டு காலங்கள் அவர்கள் உடலில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் இறைவன் பாதுகாத்ததற்கு காரணம் என்ன? அவர்களுக்கு இருந்த ஒன்றே ஒரு ஈமான் தான். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தார்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள், இறைவனுக்கு அடிபணிவதில் உறுதியாக இருந்தார்கள். எவ்வளவு சிறப்பால் அந்த இளைஞர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். 300 ஆண்டு காலங்கள் பாதுகாத்தது மட்டுமல்ல, அவர்களை எழுப்புகிறான். அவர்களை எழுப்பி 300 ஆண்டுகளுக்கு பின்னால் அவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் எழுப்புறான். எழுப்பின பிறகு அவர்கள் சிலரோடு பேசிக்கிறாங்க. நாம எவ்வளவு நாள் தூங்கணும்? ஒரு நாள் அல்லது ஒரு நாளுடைய பகுதி. காரணம் அவங்கள்ட்ட எதுவுமே மாற்றம் ஏற்படுத்தல. 300 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகியவர்கள் எழுந்து உட்கார்ந்து கொண்டு என்ன பேசிக் கொள்கிறார்கள்? ஒரு நாள் அல்லது ஒரு நாளுடைய பகுதி தான் நாம உறங்கி இருக்கின்றோம் என்று நினைக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் எவ்வளவு ஒரு வல்லமை மிக்கவன் பாருங்க. ஒரு ஈமான் கொண்டதற்காக, ஒரு அரசனுக்கு முன்னால் சத்தியத்தை சொன்னதற்காக, இறை நம்பிக்கையில் ஆழமாக இருந்ததினால அந்த இளைஞர்களை திருமறை குர்ஆனிலே நினைவூட்டுகிறான், அவர்களை பாதுகாக்கிறான். 300 ஆண்டு காலம் அவர்களை உறங்குவதை போல வைத்து அவர்களுடைய உடைகளில், ஆடைகளில், உடல்களில் எந்த விதமான சேதங்களும் ஏற்படுத்தாமல் அல்லாஹ் எவ்வளவு வல்லமை மிக்கவன் என்பதை நமக்கு நினைவு காட்டுகிறானே. அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட இளைஞர்களை பார்த்து நாம் படிப்பினை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் சூரத்தில் கஹ்ஃபில் அல்லாஹ் நினைவூட்டுகிறான். அவர்களை இப்படி பாதுகாக்கும். எழுந்த அந்த சில நேரங்களிலே அவர்களுக்கு பசி ஏற்பட்டு விடுகிறது. எனவே பசி ஏற்பட்ட உடனே தங்களிடம் இருந்த அந்த வெள்ளி நாணயங்களை கொடுத்து ஒரு சுத்தமான பொருளை உணவிற்கு வாங்கி வரும்படி அந்த நபர்களில் ஒருவரை அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்பி வைக்கும் போது சொன்னார்கள், நீ வெளியில் சென்று இதை வெளிப்படுத்தி விடாதே, வெளிப்படுத்தினால் உன்னை கஷ்டப்படுத்தி உன்னுடைய மார்க்கத்தை விட்டு வெளியாகி விடுவார்கள், நீ ஒரு காலம் வெற்றி பெற முடியாது. எனவே நீ எச்சரிக்கையாக சென்று ஒரு
உணவு பொருளை வாங்கி கொண்டு வா என்று அனுப்புகிறார். இதெல்லாம் குர்ஆன்ல சூராவில் வருகிறது. அப்படி அனுப்புகின்ற பொழுது அவர்கள் போய் அந்த பொருளை வாங்குகிறார். வாங்கக்கூடிய கடைக்காரன் பார்த்துவிட்டு இது பழமை வாய்ந்த பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் உள்ளதாச்சு, இது செல்லாதே என்று வாங்கிக் கொண்டு தனக்கு தெரியாமல் அடுத்தவரிடத்தில் கேட்கிறார்கள். கேட்கும் பொழுது அப்பொழுதுதான் நினைவூட்டுகிறார்கள், குகைவாசிகள் இவர்கள் முன்னால் படைத்த அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக இவர்கள் இருந்தார்கள். எனவே அந்த ஊர் மக்கள் முழுவதுமே மிக பிரபலமாக ஆக்கப்பட்ட அல்லாஹ் சொல்றான், وَكَذَلِكَ أَعْثَرْنَا عَلَيْهِمْ لِيَعْلَمُوا أَنَّ وَعْدَ اللَّهِ حَقٌّ وَأَنَّ السَّاعَةَ لَا رَيْبَ فِيهَا. இதை நாம தான் வெளிப்படுத்துகிறாங்க. 300 ஆண்டு காலங்களுக்கு பிறகு இவர்களை வெளியே அனுப்பி இவர்கள் யார் என்பதை அந்த பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் வாழக்கூடிய அரசரும் மக்களும் இவர்கள் யார், இப்படிப்பட்டவர்கள், இவர்களுடைய சிறப்பு என்ன என்பதை அம்பலப்படுத்துவதற்காகத்தான் அவரை நாம் அனுப்பி வைத்தோம். அவர்களை அனுப்பி வைத்ததுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது, கியாமத் நாள் வந்தே தீரும் என்பது அந்த உலக மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக பல நூற்றாண்டு காலங்கள் உறக்க வைத்து அவர்களை வெளியாக்கி அந்த நாட்டிற்கு திரும்ப அனுப்பி அந்த மக்களுக்கு அல்லாஹ் அம்பலப்படுத்தினார். என்ன, நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ள வேண்டும். இப்படி எல்லாம் அல்லாஹ் இவ்வளவு பெரிய வல்லமை பெற்றவனாக இருக்கின்றான். பார்ப்பதற்கு அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை போல உங்களுக்கு தெரிந்தாலும் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்து அவர்களை உயிர் கொடுத்து வெளியாக்கினான். அந்த மக்கள் பார்த்து இறை மார்க்கம் உண்மைதான் என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் நாம் அதை நிலைநாட்டினோம் என்ற அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் வாசிகளை பற்றி அல்லாஹ் ஸலாஹித்து கூறுகிறார் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அவர்களை 300 ஆண்டுகளுக்கு மேலாக அதில் பதிய வைத்தது, பாதுகாப்பாக ஆக்கியதெல்லாம் எவ்வளவு உண்மையான செய்தி. ஏனென்றால் அல்லாஹ் இவ்வளவு வல்லமை படைத்தவனாக இருக்கிறான். இதனை ஆய்வு செய்தார்கள். 1948 யூதர் ஜோர்டான் என்ற குகை இருக்கிறது. ஆய்வு செய்யும்போது ஒரு சிறுவன் அந்த இடத்திற்கு செல்லும் பொழுது சுருள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, அவர்களை பற்றி அந்த ஓடுகளை அவர்கள் சுருக்கி வைத்திருந்த பொருட்கள் அங்கே கிடைக்கிறது. அதனை அந்த சிறுவன் எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய தந்தை இடத்திலே கொடுக்கிறான். அதுதான் உண்மையான மார்க்கம் அவர்களை பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது யூதர்களும் கிறிஸ்தவர்கள் அந்த உண்மையிலேயே மறைத்தார்கள். காரணம், அதனுடைய உண்மை தரம் உலகத்திற்கு தெரிந்தால் இதுதான் உண்மையான மார்க்கம் என்பது மக்களுக்கு அறிமுகமாக்கப்பட்டுவிடும் என்பதால் மறைத்தார்கள். இந்த செய்தி 1993 98 பிபிசி நியூஸ்ல இது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த கஹ்ஃபில் அந்த குகைவாசிகள் எவ்வளவு ஈமானில் உறுதியாக இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் நினைவூட்டுகிறான். அவர்களிடம் நாம் படிப்பை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் நினைவூட்டுகிறார். இளமை பருவத்தில் எவ்வளவு பெரிய சிரமங்கள் இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது வைத்த நம்பிக்கை, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டால் அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் பாதுகாப்பான். எப்படி எந்த அளவுக்கு பாதுகாத்தான் என்பதை நமக்கு நினைவூட்டு காட்டுகிறான். ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் நம் உலகத்திலே அல்லாஹ்வுடைய கடமையாக்கப்பட்ட தொழுகைகளை சர்வசாதாரணமாக விடக்கூடியதை பார்க்கிறோம். இன்றைக்கு இளைஞர்கள் இந்த பட்டாசுகளை வெடித்து தன்னுடைய பொருளாதாரத்தை அழிக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய கடமையை, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முரணாக நடக்கிறோம். யோசித்து பாருங்க, அந்த இளைஞர்களை அல்லாஹ் குர்ஆனில் எதற்காக சுட்டி காட்டுகிறார்? நாம் அவைகளை பார்த்து புரிந்து நமக்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட ஈமானை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று 500 ரூபாய் வச்சிருக்கிறோம். 500 ரூபாய் நெருப்புல நம்ம யாராவது கொடுத்துருமா? யோசிச்சு பாருங்க, 500 ரூபாவை நெருப்புல கொடுத்துருமா? இதுதான் பட்டாசினுடைய நிலை. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பொருளாதாரத்தை நாம் அழித்து விடக் கூடாது. இளமை பருவம் எவ்வளவு உயர்வு மிக்கது, நமக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பணம் வருகிறது, எவ்வளவு பெரிய அருளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய ஈமான் நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட இளைஞரை அல்லாஹ் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்று குர்ஆனில் கியாமத் நாள் வரை நினைவூட்டுவதற்கு காரணம் என்ன? அல்லாஹ்வை பற்றி பிடித்தார்கள், அல்லாஹ்வை அஞ்சினார்கள், அல்லாஹ்வுடைய கடமையில் உறுதியாக நின்றார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை அளித்தார். அவர்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களில் இருந்து அவர்களை பாதுகாப்பு பெற்றார் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, அதனால் தான் அந்த கஹ்ஃபாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட படிப்பினை நமக்கு இருக்கிறது. இதை நாம் அதனால் தான் ஜும்மா தினங்களில் ஓத வேண்டும், படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும். எனவே இளமை பருவம் இறைவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அருள்கொடை. அந்த குகைவாசிகள் எவ்வாறு அல்லாஹ்வை நம்பிக்கை வைத்திருந்தார்களோ அதுபோன்று நம்முடைய வாழ்விலும் முழுமையாக அல்லாஹ் ஒருவனை வணங்குவோம். அந்த வணக்கமாக ஆக்கப்பட்ட தொழுகையை கடைபிடிப்போம். திருமறை குர்ஆனை அன்றாட வாழ்க்கையில் ஓதக்கூடிய நல்ல இளமை பருவத்தை சீரமைத்துக் கொள்வோம் என்ற
உறுதிப்பாட்டை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உயர்வும் வெற்றியும் தான் மறுமையில் வெற்றி தரக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை மிக பெரும் எழுச்சி மிக்க வாழ்க்கையாக மறுமையில் சுவர்க்கத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் இப்படி அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகிற வரலாறுகளை உணர்ந்து புரிந்து படிப்பினை பெற்று இறைவன் கடமைகளை முறையாக நிலைநாட்டக்கூடிய நல்ல மக்களால் அல்லாஹ் தஆலா அனைவரையும் அருள்வாராக. ஆமீன். வாக்கு தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாவல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளின் மூலமாகவும் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக, நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இம்மையிலும் மறுமையிலும் ஆக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நம்முடைய ஈமான் எந்த விதமான பலவீனமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு பல வழிகளை கேட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் நாம் எப்பொழுதும் பிரார்த்திக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். எவ்வாறு அந்த குகைவாசிகள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்களோ நாமும் நம் அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதும் கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் துஆ கேட்பாங்க. உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனி, உள்ளங்களை மாற்றக்கூடியவனே எங்களுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருக்கக்கூடியவளாக ஆக்குறா அல்லாஹ் என்று ஒரு நபி பலமுறை பல தடவை அதிகம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னார். நாமும் அதிகம் கேட்க வேண்டும். இதை கேட்கும் பொழுது மனைவி அம்மையார் கேட்கிறாங்க, நீங்க அதிகமா இந்த ஓதுரையை கேட்கும் பொழுது அலைஸ மின் கல்பின் இல்லா ஹுவ பைனல் உஸ்புஐனி மின் அஸாபி ரஹ்மான் இன் ஷாஅ அன் யுகீம அகாமஹு வ இன் ஷாஅ அன் யுஸீப அஸாமஹு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், எந்த ஒரு உள்ளமும் இல்லை, அந்த உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய ரஹ்மானுடைய விரல்களுக்கு இரு விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அவன் நாடினால் அதை சத்தியத்தின்பால் திருப்பி விடுவான், அவன் நாடினால் பாவத்தின்பால் திருப்பி விடுவான். எனது ஈமான் தலை மாற்றிவிடும். எனவேதான் இதை அதிகமாக கேட்கிறேன். அம்மா சமீஅத பாக்கியா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா. யா அல்லாஹ், எங்களுக்கு ஹிதாயத் கிடைத்த பிறகு, எங்களுக்கு ஈமான் கிடைத்த பிறகு, எங்களுக்கு குர்ஆன் சுன்னா கிடைத்த பிறகு எங்களுடைய உள்ளத்தை சருக வைத்து விடாதே அல்லாஹ். வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, உன்னிடத்தில் எங்களுக்கு அருளை புரி யா அல்லாஹ் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கேட்டது. அந்த குர்ஆனுடைய வசனத்தை எல்லாம் ஓதி காட்டினார் என்று சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பிடத்தில் நாம் எப்போது கேட்கிறோம், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். நீயே வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கிறாய். நம்முடைய உள்ளத்தில் ஈமானோடு இருக்கக்கூடிய வார்த்தையை நாம் எப்பொழுதும் கேட்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துவதற்கு இறைவனால் கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த பிரார்த்தனைகளை எவ்வாறு அந்த குகைவாசிகள் அல்லாஹ்விடத்தில் கேட்டு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உதவி கிடைத்ததோ அதே போன்று இறை அச்சத்தோடு நாம் கேட்டோம் என்றால் கண்டிப்பாக அல்லாஹ் நம்முடைய ஈமானுக்கும் உறுதிக்கும் விவாதத்துக்கும் பாதுகாப்பை அளிப்பான். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறியதை போல, அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியதை போல இந்த பிரார்த்தனைகளை அதிகம் கேட்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. ஆமீன். வாசல் தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله العظيم يذكركم واشكروا على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.